பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கிருபை இரக்கம் நிறைந்தவோர் கிருபாசனம் தோன்றிடுதே, தருணம் ஏதுமெங்கிலும் நல்ல சகாயம் பெற்றிட ஏற்றதுவே. கிருபையே பெருகுதே, கல்வாரின் என்றும் பாய்ந்திடுதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே, என்ன என் பாக்கியமிதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே, என்ன என் பாக்கியமிதே. இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50வது வசனம். லூக்கா 1:50. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய இரக்கம் அவருக்கு பயப்படுகிற ஒவ்வொருவருக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. தலைமுறை தலைமுறைக்கும் அவர் தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். யாருக்கு? அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு. ஆண்டவருக்கு பயப்படுகிறது என்றால் அவருக்கு முழுவதுமாய் நம்மை அர்ப்பணிப்பது தான் அவருக்கு பயப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில தலைமுறை தலைமுறைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து ஆண்டவரை நேசிக்கிற, அவரிடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தலைமுறை தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரிடத்தில் நாம் அன்பு கூறும் பொழுது 1000 தலைமுறைகளுக்கும் அவருடைய இரக்கம் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் உருக்கமும் இரக்கமும் உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய இரக்கம் முடிவில்லாதது. ஆகவே இந்த காலை வேளையில அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம். அவருடைய இரக்கத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 123ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவரை நோக்கி நாம் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய இரக்கங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அவருடைய இரக்கங்கள் தலைமுறை தலைமுறைக்கும் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நாம் எப்படி ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கையை எதிர்பார்த்திருக்கிறதை போல அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். தாவீது தவறின பொழுது ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார், உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும் என்று கேட்கிறார். ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும் என்று கேட்கிறார். உம்முடைய மிகுந்த இரக்கங்களை எனக்கு கிடைக்க பண்ணும், உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படி என்னுடைய மீறுதல்கள் நீங்க என்னை சுத்தம் பண்ணும் என்று சொல்லி கேட்கிறார். இந்த காலை வேளையில அவருடைய இரக்கம் நம்மை சுத்திகரிக்கிறது. அவருடைய இரக்கம் நம்மை பலப்படுத்துகிறது. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இமைப்பொழுது ஆண்டவர் நம்மை கைவிட்டாலும் அடுத்த வினாடி உருக்கமான அவருடைய இரக்கங்கள் நம்மை தேடி வந்து அவரோடு நம்மை சேர்த்து கொள்ளுகிறது. அதுதான் தேவனுடைய இரக்கம். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார்.
அவருடைய இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22-23 வசனம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, காலைதோறும் அவருடைய இரக்கம் புதிதாயிருக்கிறது. ஒவ்வொரு காலையிலும் தேவ சமூகத்தில் போகும் பொழுது அவர் புது இரக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவைகள் காலைதோறும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவருடைய இரக்கம் இந்த காலை வேளையில் அவரை நோக்கி நாம் பார்ப்போம். அவர் இறங்கும் பொழுது, அவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் ஒரு நாளும் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. காலைதோறும் அவருடைய இரக்கங்கள் புதிது. தலைமுறை தலைமுறைக்கும் அவர் நமக்கு இரக்கம் செய்கிற தேவன். அவருடைய இரக்கம் நம்முடைய குற்றங்களை மன்னிக்கிறது. அவருடைய இரக்கம் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. ஆகவே இந்த காலை வேளையில் அவருடைய இரக்கத்திற்காக நாம் காத்திருப்போம். நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்ற வார்த்தையை கொடுத்தேன். இந்த காலை வேளையில் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் தேவ இரக்கத்திற்காக காத்திருந்து காலையிலே புதிதாய் அவருடைய இரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். அந்த கிருபையினால் ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்தும். அந்த இரக்கங்களினால் அவர்களை மூடிக்கொள்ளுவீராக. அந்த இரக்கம், தேவ இரக்கம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் அவர்களை பின்தொடரும் என்பதை அறிந்து ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.